கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அதற்கு முன்பாக சிறு நல்ல காரியங்கள் செய்ததை இங்கு பதிவிடுகிறேன். நம் சேவையின் பதிவு. இந்த வருடம் பொங்கல் தினத்தன்று நம் ரூபினிசா லைசால் அத்தைகளின் குடும்பத்தின் சார்பாக சுமார் 300 உறவுகளுக்கு சேலைகள் வழங்கினோம். மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. பொங்கல் அன்று காலை நேரத்தில் நாம் வழங்கினால் அவர்கள் வீட்டில் பூஜை வைப்பது கடினமானது. யாராக இருந்தாலும் அவரவர் வீட்டில் பொங்கல் அன்று பூஜைகள் வைத்து உழவர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதுதான் தமிழர்களின் மரபு. ஆகவே பூஜை நேரங்கள் முடிந்த பிறகு மதியம் 3 மணிக்கு மேல் மதிய சாப்பாடை முடித்துவிட்டு 3 மணிக்கு மேல் ரூபினிசா லைசால் அத்தைகளின் இல்லத்திற்கு வருகை புரிந்து அங்கே இந்த மக்கள் ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக வருகை தந்து அவர்களுக்கென்று வாங்கி வைக்கப்பட்ட சேலைகளை வாங்கி சென்றார்கள். மிகவும் சந்தோஷத்தோடு அங்கு நடைபெற்ற அந்த விழாவை பாருங்கள். அனைவரையும் மதிப்போடு அமர வைத்து பின்பு ஒருவர் பின் ஒருவராக எழுந்து வந்து அங்கே வழங்கக்கூடிய சேலைகளை பெற்றுச் செல்கிறார்கள். இதுபோன்று பல நல்ல காரியங்கள் அத்தைகளின் இல்லத்தில் நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். ஆடி 30 அத்தைகளின் திருவிழா. அது மட்டுமல்ல, அவ்வப்போது இது போன்ற விழாக்களை ஏற்பாடு செய்து அத்தைகளின் பெயரை சொல்லி மக்களுக்கு வழங்குவது நம் குணம். இதற்காக உங்களை போன்றவர்கள் மனதார வாழ்த்த வேண்டும். இப்படி ஒரு விழா எப்பொழுதுமே நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். அத்தைகளின் பெயரை சொல்லி பல மக்கள்கள் பயன்பெற வேண்டும். அது பார்ப்பதற்கு சாதாரணமாக ஒரு சேலையாக தெரியும். ஆனால் பக்தி உள்ளவர்களுக்கோ அது வெறும் சேலை அல்ல. பக்தியோடு அங்கே வருகை தந்து மக்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் பிரசாதமாக கருதுகின்றனர். இந்த வருடம் வாங்கிய சேலையை மறு வருடம் உடுத்து வருகின்றனர். அதுவே ஆடி 30ஆக இருந்தால் அடுத்த ஆடி 30ற்கு அந்த சேலையை தைத்து அழகாக உடுத்தி கொண்டு வருகிறார்கள். அதை அந்த ஸ்டேஜிலேயே சொல்வார்கள், ஐயா இது போன வருஷம் தந்தது ஐயா, அத்தையோட சேலை இந்த வருஷம் உடுத்திருக்கிறேன்னு. பாருங்கள் உறவுகளே, 365 நாட்கள் பூஜை அதை தன் பீரோக்குள் வைத்துவிட்டு பின்பு அடுத்த ஆடி வரும்பொழுது அதை தைத்து உடுத்தி வருகிறார்கள். எவ்வளவு பக்தி பாருங்கள். ஏதோ நம்மால் இயன்றதை செய்து வருகின்றோம். இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நம் கன்னி தெய்வங்களின் பெயரை சொல்லி, அதுவும் அத்தைகளின் பெயரை சொல்லி, ரூபினிசா லைசால் அத்தைகளின் பெயரை சொல்லி மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இதை லைசால் எட்வர்ட் வழங்குகிறாரா என்றால் இல்லவே இல்லை. அத்தைகள் தான் வழங்குகிறார்கள். அத்தைகள் தரும் தெம்பினால் தான் இங்கே தான தர்மங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெளிவாக சொல்கிறேன், ஆடி 30 அத்தைகளின் விழாவிற்காக நடைபெறக்கூடிய அனைத்து காரியத்திலும் 1 ரூபாய் கூட காணிக்கையோ தட்சணையோ நன்கொடையோ வாங்காமல் தான் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்தைகளின் ஆசீர்வாதம் ஆடி 30 வரும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைப்பேன். அது எந்த பிள்ளையாக இருந்தாலும் சமமாகத்தான் கருதுவேன். அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், வசதி உள்ளவர் பணம் படைத்தவர் வசதி இல்லாதவர், பதவியில் இருப்பவர் அரசியல்வாதி அதிகாரி என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அனைவரும் ஒன்றே. அனைவருக்கும் அத்தைகளின் பதியில் ஒரே மதிப்புத்தான். ஆகவேதான் டோக்கனை பெற்றுக்கொண்டு சேலைகள் வாங்க அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கின்றோம். அவர்கள் மூலமாகவும் பல பேருக்கு இங்கே சேலைகளை எடுத்து வழங்குகின்றோம். இது வேறெங்கும் நடக்காது, நம் அத்தைகளின் இல்லத்தை தவிர. இங்கே வாங்க வந்தவர் கொடுக்க வந்தவர் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. இங்கே வருகை தந்த அனைவருமே அத்தைகளின் பிள்ளைகள் தான். பாருங்கள் எந்த அளவிற்கு பொங்கல் என்று
நம் அத்தைகளின் இல்லத்தை நோக்கி மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று. இது அத்தைகளின் இல்லம். இந்த அத்தைகளின் இல்லத்திற்கு வரக்கூடிய அத்துணை பிள்ளைகளும் அத்தைகளின் பிள்ளைகள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே நம் குடும்பத்தினர் தான். இவர்கள் கஷ்டப்பட்டவர்கள், இவர்கள் டோக்கன் வாங்கிவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் யாரும் கருதுவதில்லை. இவர்களும் நம் குடும்பத்தில் ஒருவரே என்றுதான் கருதுகிறோம். ஆகவேதான் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனசு நன்றாக தெரியும். இங்கே வரும் யாருமே என்னுடைய மனசை புரிந்து கொண்டுதான் வருகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இங்கு இந்த இல்லத்தில் இருந்து எது கொடுத்தாலும் அது ₹1 பொருளாக இருந்தாலும் அது பொக்கிஷம்தான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கும் ஒரு நல்ல நேரம் வேண்டும். அந்த பொக்கிஷம் அனைவருக்கும் கிடைத்து விடாது. அதை பெற வேண்டிய நல்ல நேரம் உள்ளவர்கள் மட்டும்தான் பெறவும் முடியும். அது மட்டுமல்ல, ஆள் பார்த்து தான் கொடுக்கின்றோம். சிலர் கூறுவார்கள், அவர் லைசா நெட்வொர்க் ஆள் பார்த்து கொடுக்கிறார் என்று. நிச்சயமாக ஆள் பார்த்து தான் கொடுக்கின்றேன். கஷ்டப்பட்டவர்களுக்கும் இந்த பொருள் இந்த பொக்கிஷமாக கருதி இது கிடைக்குமா என்று ஏங்குபவர்களுக்கும் மட்டுமே இது வழங்கப்படுகிறது. இதுதானா, இவ்வளவுதானா என்று நினைப்பவர்களுக்கு ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது. இது கிடைத்து விடாதா, இந்த இல்லத்தில் இந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி வழங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். இங்கே டோக்கன் வழங்கப்படுகிறது என்றால் எங்கும் செல்ல வேண்டாம். தானாகவே வந்து டோக்கனை பெற்று செல்வார்கள். பின்பு சொன்ன நேரத்தில் வந்து அந்த ஆடைகளை வாங்கி செல்வார்கள். மதிப்போடும் மரியாதையோடும் வழங்கப்படக்கூடிய இந்த ஆடைகள் ஒவ்வொரு உறவுகளும் அதை அன்போடு வாங்கி செல்கிறார்கள். சிரித்த முகத்தோடு வாங்கி செல்கிறார்கள். நான் வாங்கும்போதே கூறுவேன், அன்பானவர்களே, சிரித்த முகத்தோடு வாங்குங்கள் என்று. ஏனென்றால் இது உழைப்பால் வந்த பணம். இது சும்மா வந்த பணம் அல்ல. ஓடி ஓடி உழைத்து இங்கு அதை ஒன்று சேர்த்து அந்த பணத்தை வைத்து பொருட்கள் வாங்கி மக்களுக்கு வழங்குகிறோம். வழங்கக்கூடிய நாம் எதையும் எதிர்பார்த்து வழங்கவில்லை. எந்த அரசியல் நோக்கத்தோடும் வழங்கவில்லை. எந்த மத நோக்கத்தோடும் வழங்கவில்லை. எந்த ஜாதி நோக்கத்தோடும் வழங்கவில்லை. இங்கு ஒரே நோக்கத்தோடு தான் வழங்குகிறோம். ரூபினிஷா லைசால் என்ற அத்தைகளின் நோக்கத்தோடு மட்டும்தான் இங்கே வழங்குகிறோம். அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் தான் இந்த அளவிற்கு வழங்கப்பட முடிகிறது என்பதுதான் உண்மை. இதேபோல் ஆடி மாதம் 30ஆம் தேதி இந்த வருடம் 3000 உறவுகளுக்கு சேலை வழங்க வேண்டும் என்பது ஆசை. நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் அனைவரின் ஆசீர்வாதம் தேவை. இங்கே இந்த பதிவை பார்க்கக்கூடிய என் கன்னி உறவு மக்களே, என் கன்னி உறவுகளே, என் அன்பு குழந்தைகளை மனதார வாழ்த்துங்கள். இதுபோன்று பல்லாயிரம் மக்களுக்கு வழங்க வேண்டும். இதுபோன்று நம்மால் இயன்ற அளவு இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. ஆகவே நிதானத்தோடு இந்த பதிவுகளை பாருங்கள். இந்த சேவை பதிவு முடிந்தவுடன் தொடர்ந்து இதில் 2-3 நாட்களுக்கு முன்பாக என்னை கன்னி தெய்வம் விஷயமாக பார்க்க வந்த ஒரு குடும்பத்திற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த குடும்பத்திடம் பேசிக்கொண்டிருந்தேன். சுமார் 1.5 மணி நேரம் பேசிய பின்பு, சென்று வாருங்கள், மிக விரைவில் உங்கள் இல்லத்திற்கு வருகிறேன் என்று கூறி அவர்களை வழியனுப்ப நினைக்கும் பொழுது, அதில் ஒருவர் என் மகளுக்கு என்று ஆரம்பித்தார்கள். சட்டென்று என் நாவிலிருந்து வந்த வார்த்தை, ஆம், உன் மகளுக்கு கோளாறு இருக்கிறது என்று கூறினேன். இதை அந்த குடும்பத்தினரும் பார்ப்பார்கள். பார்த்தால் உங்களுடைய பெயரை கூற வேண்டாம், ஊரை கூற வேண்டாம். ஆனால் நீங்கள் சாட்சியாக நடந்ததை கூறலாம். ஆனாலும் உங்கள் பிள்ளைக்கு கோளாறு இருக்கிறது என்றவுடன் சட்டென்று என்னுடைய கண்களை பார்த்து கண்கலங்கி நின்றார்கள். ஏற்கனவே ஒரு கோயிலுக்கு சென்றோம், அங்கே பார்த்தோம், சரி செய்து விட்டார்களே என்று கூறினார்கள். இல்லை, உன் உடம்பில், உன் பிள்ளையின் உடம்பில் அந்த சைத்தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறினேன். அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகிவிட்டது. நாம் முடித்து விட்டோமே, 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, அந்த பேய் வரவில்லையே, ஆனால் இவர் இவ்வாறு கூறுகிறார் என்று ஒரு அச்சத்தோடு என்னை பார்த்தார்கள். மீண்டும் கூறினேன், பயப்பட தேவையில்லை, நம்மோட அத்தைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் உன் பிள்ளையின் உடம்பில் அந்த பேய் இருக்கிறது என்று கூறினேன். இந்த பதிவு தொடர்ந்து அடுத்த பதிவாக வருகிறது, இதே பதிவு. ஆகவே அன்பு பிள்ளைகளே,
ரூபினிசா லைசால் அத்தைகள் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அவர்கள் பெயரை சொல்லி இங்கு வழங்கக்கூடிய பொருட்கள் சாதாரணப்பட்டதல்ல. ஒவ்வொரு பொருட்களும் ஒரு பொக்கிஷம்தான், பிரசாதம்தான். அந்த எண்ணத்தோடு வாங்குபவர்களுக்கு அது பிரசாதமாகவே இருக்கும். அந்த எண்ணமில்லாமல் வாங்குபவர்களுக்கு அது சாதாரண துணியாகவே இருக்கும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, அடுத்த பதிவு தொடர்ந்து இதிலேயே வருகிறது. தயவு செய்து நிதானத்தோடு பாருங்கள். இங்கே பேய்கள் அந்த பிள்ளையின் உடம்பில் வந்ததையும் நான் கூறியதையும், பின்பு அந்த பேய் என் காலடியில் விழுந்ததையும், பின்பு அதை கொண்டு வந்த அத்தைகளின் மதியில் போட்டதையும் இங்கே பதிவாக போட்டிருக்கிறேன். ஆனால் எதுவும் வீடியோ பதிவாக வராது, அனைத்தும் ஆடியோ பதிவாக மட்டுமே வரும். ஏனென்றால் இது அத்தைகளின் மூலமாக இந்த கன்னி தெய்வத்தை பற்றி இந்த உலகத்திற்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன். எவருடைய புகைப்படத்தையும் எவருடைய பேயாடும் வீடியோவையும் இங்கே நான் பதிவிடப் போவதில்லை. என்றுமே ஆடியோ மட்டுமே வரும். எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய புகைப்படத்தை இங்கு வெளியிட மாட்டேன் என்று உறுதியாக கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி, மற்றும் இங்கே வரக்கூடிய அந்த பேய் பிடித்த பிள்ளையை காப்பாற்றி அவர்கள் குடும்பத்தின் கௌரவத்தையும் காப்பாற்றி அத்தைகள் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பியது மிகப்பெரிய பொக்கிஷம். இதோ உங்களுக்காக. வைகில வை மோதிரம் கலத்திட்டா காப்பு நிதானத்தோடு பாருங்கள். இடையில் இதை ஆஃப் செய்து விட வேண்டாம். யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு கன்னி தெய்வத்தின் அருமை என்னவென்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். ஆகவே நிதானத்தோடு கேளுங்கள். எரியக்கூடாது. கலத்தி நைஸாவை உன் பலத்தெல்லாம் இங்கே காட்டக்கூடாது. என்னெல்லாம் கலத்தணும் நமக்கு தெரியும். கலத்து எலும்பு உட்காந்து கலத்து. எலும்பு பார்ப்போம். எலும்பு விடுறாவளா? அனுமதி இருந்திருக்காவளா? தரலையோ? எப்படியோ கலத்து. அவையதான் அனுமதி தரணும், நான் தர மாட்டேன். கலத்து. அப்பதான் டக்கு புக்குன்னு பேச்சுவார்த்தை நடக்கும். எலும்ப முடியாது, எலும்பெல்லாம் கஷ்டம். நீ கலத்து. பிள்ளைகள் மேலே விரல் படக்கூடாது. கலத்து. அக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். தொழியோ குறிச்சிரும். இதுக்கு மாட்டி இருக்கேன். வெதுப்புக்குள்ள போவேன். உன் புத்தி தெரிஞ்சு தர சொன்ன அக்கக்கூடாதுன்னு. அவ்வளோ தைரியம் உனக்கு? எந்த கை அத்திச்சு அந்த விரல முறிப்பாவ பாரு. அடுத்த காலத்து நாய். நாய்க்கு அவ்வளவுதான். நாய் கஷ்டப்பட்டவன். 10 ரூபா உனக்கு தங்க உனக்கு கேட்க தலைதான அப்பாத்துக்க. எனக்கு பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் கக்கப்படாது. களத்து. எதுவாக இருக்கட்டு கலத்துட்டு இன்னும் களத்தில் செயின் கிடக்க. சரி சரி, எதுவாக இருந்தாலும் இங்கே முறைன்னு ஒன்று இருக்கு. பிறவை சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புரியாது. களத்தை சொல்லணும்னா அர்த்தம். எனக்கு கையில் அடக்கிற கைச்சனை கலத்தணும். இதெல்லாம் எதுக்குன்னு பிறவை சொல்கிறேன். அப்போ அது அத்துரு 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 தங்கம் இல்லையா? அத்துரு. அப்போ தான் முடிவுக்கு வரும். சொன்னோன்னே கேட்கலப்பா. வள்ளி கெட்டிக்காரியா இருப்பா போல இருக்கேன். அது நினைக்கும் கெட்டிக்காரின்னு சொல்லி பிடிச்சி வந்துட்டு ஒரு பாட்டு உண்டா, வள்ளி வர போறா. அந்த மாதிரி வள்ளி வந்து மாட்டிக்கிட்டா. ஏனுமா அங்கே கேளு. ஒரு கடை சொல்லுங்க. ஒரு பொருள் கிடக்குன்னு நினைக்கிறேன் களத்தில். எதாக இருந்தாலும் அந்த பொருள் என்ன காலில் கிடக்குது. இதெல்லாம் கட்டக்கூடாது. கட்டக்கூடாது. கைக்குள்ள அழகாக உட்காந்துடும். காலில் கிடக்கிற கயிறு அவரு
சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்க கேட்டுச்சு. அடிக்க எவ்வளோ அடி விழுந்த மாதிரியே தெரில. இங்கிலீஷ் பேசல, படிச்சிருக்கல, இங்கிலீஷில் பேசணும். இருப்பது வள்ளி அல்லவா? உன் முக பேர் என்னது? பவித்ராஞ்சனா எட்டி பார்க்குது. என்ன நடிக்கணும்? எனக்கு நடித்தாலும் போக முடியாது தெரியுங்களா? என்ன பவித்ரான்னு போடு, பவித்ராவான்னு கேளு. சினிமாவில் நடக்குது. சினிமாலாம் இங்கே பார்க்கலாண்டே இருக்கு. இன்னும் கழுத்தில் ஒரு செயின் கிடக்கு, அதையும் கலத்திருக்கு. கழுத்தில் கிடக்கு செயின். கலத்து 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 கலத்துனா தான் முடிவு தெரியும். சரி அப்பா அடி வாங்க எனக்கு என்ன நல்லதை சொன்னால் ஒரு பேயாவது நம்புதா? கலத்து 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 சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் ஐயா அத்தா வாய் திறந்து பேசு, அப்போ தான் விட வரும். வாய் திறக்க முடியல, அடித்து வாயை கிழிச்சு கட்டி வச்சுருப்பாவே. வள்ளி வள்ளி தர எப்படி இருக்கு? படுத்து கிடக்க சுகமா இருக்கோ? எரியுதோ? வலிக்குதோ? கலந்த உலகத்துக்கு தலையில் அடிப்பேன்னு வேற சொல்றாவளேண்ட. உன் தலை பிடிச்சிருக்கான் வேண்டாமா? அப்ப எனக்கு தெரியாது. அப்ப பெரிய பிள்ளைய விட்டு அப்ப பாரு என்ன உனக்கு துமுறு தானே இருக்கு. நீ பிள்ளைய விட்டு போவேன்னு சொல்லி நான் கூட சொல்றேன். இந்த உடம்பு உனக்கு வேணும்னே, உனக்கு அப்படி என்ன இந்த பிள்ளை மேல பாசம்? உனக்கு பிடிச்சிருக்கோ? ஆமாவா இல்லையா? செய்கல எனக்கு புரியாது. பிடிச்சிருக்கா? ஆமாவா இல்லையா? சொல்லு, வார்த்தையில சொல்லு. ஆமா என்ன? எத்தனை வருஷமா இருக்கா? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அவ்வளோ? பேச மாட்டேங்கியா? அதான் கேட்க. எத்தனை வருஷமா இருக்க அந்த பிள்ளைட்ட? 2 வருஷமா? 2ஆ 3ஆ? 2 முட்டு முட்டி காட்டு. அப்போ 2 வருஷம். 3 முட்டு முட்டுனா 3 வருஷம். அப்படியே பெண்ணுக்கு முட்டு. இது முட்டலையே, இது முட்டின மாதிரி நடிப்பால இருக்கு. எனக்கு புரியாம நான் எப்படி ஒன்று விட முடியும்? 2 வருஷம் புரிஞ்சுதா? 2 வருஷம் இருந்திருக்கான். சரி போதாது இந்த உடம்பு இருந்ததுக்கு? போதாதோ? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டியம்மா? நினைச்சு பார்க்கலண்ணே. ஏதோ ஒரு கடைக்குள்ள கூட்டு போறாள், ஜாலி கடைக்குள்ள. என்னம்மா முடியலையம்மா? இருக்கட்டுண்ணே வேணுமா? உன் பையில இருக்க போன் எடுத்து மெதுவா வெளியே கொடு. உன் ஃபேண்ட் பாக்கெட்ல இருக்கிற போன் எடுத்து கையில கொடு. மெதுவா கொடு, வெளியே கொடு. உன்கிட்ட பேசலாமா?
நீ பேச்சு கொடுத்துருக்காத. வரமாட்டாவே அடிபடுத்தும். அது உருவத்தெல்லாம் பார்க்க முடியாது. கையெடுத்து கும்பிட்டுலாம் அங்கே நடிக்க முடியாது. நீ நடிக்கிறதெல்லாம் தெரியும். உன்ன பாவம் நினைக்க அந்த புள்ள பாவம்ல. இப்பவும் சொல்றேன், விட்டுட்டு போயிருவியா? நான் சொல்றேன் விட்ட இந்த பிள்ளைய விட்டுருவியா? வா அவகிட்டே பேசு, ஏன்டன்னு பேச கூடாது. நீ எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் எவ்வளோ நடித்தாலும் இங்கே தப்ப முடியாது. உண்மையை பேசு. இந்த பிள்ளைய விட்டு போயிடுவேன், இந்த பிள்ளை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. இல்லைன்னா மண்டையாக அடி வாங்குவா. நான் என்ன செய்வேன்? அடிக்க ஆரம்பிச்ச பிறகு நான் சொன்னாலும் கேட்க மாட்டாவே. அதேமாரி யாரும் காப்பாற்ற வர மாட்டாவே. இங்கே யாராவது காப்பாற்ற வந்துடுவாங்களான்னு கனவு கண்டாவே. அதுவும் நடக்காது. தலையில் தான் அடிவோம், அதிக அடி தலையில் தான். அதனால தான் தலையை பிடிச்சி கணக்கும் அப்படி. அது எந்தெந்த பாயிண்டில் அடிக்கணுமோ அதில் அடிப்போம். போட்டு முட்டுவாங்க ஃபைனலாக. இப்போ ஸ்ட்ராங்காக போட்டாச்சு. முந்தி உடஞ்சிட்டு ஒரு பேய் முட்டி 10 பேய் ஒரு பிள்ளை. ஆமாம், 10 பேயோடையும் பேரை வர சொல்லியில் அடித்தாவே.
ஒரு விஷயம் கவனிச்சுலாம் அப்படியே களத்து கேர்பின்லாம் வேண்டாம். களத்து வலிக்காமல் கொஞ்சம் செய்வாவே வலிக்குன்னு தெரியுதுல்ல. அப்போ இப்போ சொல்ல வேண்டியதானே, எம்மா நான் பேருதுன்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ ஒன்றும் கட்டு போல. அந்த பிள்ளை விட்டு போயிருவியா? நான் அடிக்காங்கன்னு சொல்கிறேன். மம்முட்டியோ இதில் அந்த பிள்ளை வேணுமோ? சரி, அப்போ இந்த அருவாவை வாங்கு. நான் என்ன செய்வேன்? அவ்வளோ ஆணவம். இந்த பாடு படணுமா விட்டுருங்க, நான் போயிருந்தேன்னு சொல்லி விட்டுக்கிட்டு. நீ தான் மாட்டிக்கிட்டா. என் மேலே கோபமாக இருக்கேன்னா கோபமாக இருக்க. அப்புறம் தான் பிள்ளை மேலே கோபமாக இருந்தால் என்ன செய்வாவே? தூக்கி போட்டு மிதிப்பாவே.
இதை அடி உழுறதுக்கு முன்னே சொல்லியிருக்கலாம்ல. நான் சொல்ல சொல்ல இந்த பிள்ளை வேணும்னா கண்ணு மட்டுமா வலிக்கும், எல்லாத்தையும் பிடுங்குவே. என்ன அடிக்கவே ஆரம்பிக்கலையே, இப்பவுமே வர மாட்டேங்க. என்ன இருக்கு? இதுக்கு தான் முதல்ல சொன்னேன். வேணும், உயிர் வேணும். இப்போ சொல்லு, உயிர் வேணுமா? எதுவுமே வேண்டாமா? இதை எப்படி நம்புறது? இறங்கி வருவாவே, சொல்லு. அங்கே தான் சொல்லணும். கையெடுத்து கும்பிட்டாலாம் விட மாட்டாவே. இதை தான் முதல்ல சொன்னேன், அப்போ கேட்க மாட்டேன். நீ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறது இதுதான். கண்ணு தெரியாது உனக்கு, பாரு. கண்ணு தெரிய போய் தானே பிடிச்சா? கண்ணு தெரிய போய் தானே பிடிச்சா? அந்த கண்ணு இல்லாமல் போயிட்டுனா கண்ணு நல்லா இருக்கா? நல்லா பல பலன்னு. விட்டா தானே திரும்பி வர மாட்டியா? விட்டா தானே உன்னைக்கு எரிச்சு சாம்பலாக போகிறான்னு சொன்னேன்ல, சொல்லும் போது கேட்கலையே. நான் தான் சொன்னேனே, விரவில் வச்சு எரிக்க போகிறாவ. எரிக்கும்போது தெரியும் எதை வச்சு எரிக்க அவனு. இங்கே விரவும் வேண்டாம், மண்ணனே வேண்டாம், அவைய பார்த்தாலே போதும். அவைய பூவை வேண்டான்னு சொன்னியா? வேணுமா? அதை வாங்கியிருந்தா கூட இப்போ ஒன்றும் அடிக்க மாட்டாங்க, பாதுகாப்பாக இருந்திருப்பான். மாட்டிக்கிட்டா
போறேன்னு சொன்னா போ. ஒன்னே யார் பிடிச்சி வச்சிருக்கா ஆள்கிட்ட சொல்லு. மயிர புள்ள உயிர் வேணும்னு தேவையில்லாமல் பிடிச்சி வச்சிருக்கான். பிடிச்சி வச்சிருக்குன்னு தெரியுதுல்ல, வாங்கி சாவு அடி நின்று இருக்கணும். இந்த வேகத்தை தான் நான் எதிர்பார்க்கேன். தேவையில்லாமல் பிடிச்சி வச்சிருக்கான். தேவையில்லாமல் பிடிச்சி வச்சிருக்கேன். பிடிச்சி வச்ச ஆள்கிட்ட சொல்லு. உன்னை யார் பிடிச்சி வச்சா? நானா? மன்னிச்சு விடுறதுக்கு அவிதனை விடணும். நான் விட முடியாதுப்பா, அவிதான் விடணும். அங்கே மன்னிப்பு கேளு. இதை தானே முதல்ல சொன்னேன். பெரிய மயிர் மாதிரி உட்காந்துருந்தா இவ்வளோ நேரம். ராஸ்கல், என்ன தைரியம் உனக்கு? இதுக்கே 2 சாத்தணுமே. போராவலாமே இருக்க வேண்டியதானே முதல்லே. நான் தான் சொன்ன கடைசியில் நடந்து ஏன்டா அழுவா நீ மன்றாடுவா? இறங்கு, அவன் உடம்பு விட்டு இறங்கு பார்ப்போம். வெளியே வா, வெளியே வாடே. அவன் உடம்பு விட்டு வெளியே வா. வேற போயிடுவாங்க. நாயை ஏமாத்து வேலை பார்த்துக்கிட்டு இங்கே ஏமாற்றவே முடியாது. அன்பான கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவரும், இதன் மூலமாக நீங்கள் என்னை தெரிந்திருக்க வேண்டுமென்றால், இப்போ இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பொங்கல் விழாவுக்கு சேலைகள் வழங்கிய சேவையை உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். பின்பு ஒரு 19 வயது மதிப்புள்ள ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு சாத்தான், அதாவது ஒரு மருந்து குடித்து இறந்த ஒரு பெண் பிடித்திருப்பதை இங்கே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது அது 22 வயசில் மருந்து குடித்து இறந்துருக்கு, பேயாக அலைஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் இந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு. இந்த பிள்ளையை பிடிச்சி சரியாக 2 வருடங்கள் ஆகிறது. அதாவது 17 வயதில் பிடிச்சிருக்கு. இவங்களும் ஒரு கோயிலில் போய் சரி செய்திருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க, சரியாயிட்டுன்னு நினச்சிருக்கிறாங்க. என்னிடத்தில் வரும்பொழுது கன்னி தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ள வருகிறார்கள். வரும்பொழுது அவர்கள் பிள்ளையின் உடம்பில் இருக்கக்கூடிய சாத்தானை 2 முறை நான் கண்காணிக்கிறேன். பின்பு அவர்களிடத்தில் அதை கூறுகிறேன். அது வெளிப்படுகிறது. அதை பிடித்து கொண்டு வந்து அத்தைகளிடத்தில் வந்து சேர்க்கிறேன். பின்பு அது பேயாக ஆடி அதனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி அடி வாங்கி அலறி அதோடைய சக்தியை இழந்து பின்பு அந்த உடம்பை விட்டு சென்றது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் உடனே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட கொண்டு வரணுங்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. என்னுடைய நோக்கம் பேய் விரட்டுவது அல்ல, பேய் விரட்டுபவனும் நான் அல்ல. என்னுடைய நோக்கம், உங்களுடைய வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் அவர்களை எடுத்து வழிபட்டு நீங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததிகள் அனைவருமே வாழ நான் வழிகாட்டுவது தான் என்னுடைய நோக்கம். ஆகவே உங்கள் வீட்டில் பேய் பிடித்திருந்தால் பயப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலே போதும். எப்படி இந்த அளவுக்கு நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் நல்லது செய்கிறார்களோ, அப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆகவே நம்புங்கள், உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள், வாழ்வில் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு திரும்பவும் தெளிவாக கூறுகிறேன். இந்த பேய் இந்த பிள்ளையை 22 வயதில் மரணமடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிள்ளையின் உடம்பில் ஏறி இருக்கிறது. காரணம், அந்த பேயானது 22 வயதில் தான் மருந்தடித்து இறந்திருக்கிறது. என்னிடத்தில் கூறும் பொழுது 22 வயதில் அதை கொண்டு சென்று விடுவேன், இந்த குழந்தையை கொன்று விடுவேன் என்று கூறியது. அவ்வளவு எளிதாக கொண்டு போக விட்டுருவோமா என்ன? நாம் நம்மளுடைய கன்னி தெய்வத்தின், அதாவது அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் அந்த சைத்தானை அடித்து ஒடித்து என்னென்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய ஆடி அதில் போட முடியாது, ஆகவே அளவாக போட்டிருந்தேன். மகிழ்ச்சி உறவுகளே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும் என்று கூறிக்கொண்டு கன்னி தெய்வத்தின் துணையோடு முதல் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன்.
தஞ்சாவூர்லேருந்து மீனா பேசுகிறாங்கம்மா. 360ஆம் பதிவுல கஷ்டப்படுறவங்க வருமானம் இல்லை, காசு இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு காசுன்னா என்ன, சொந்த பந்தங்கள்னா என்ன, அந்த நேரத்தில் நமக்கு உதவி பண்ணுறவங்கலாம் யாருன்னு அழகா நீங்கள் உணர்த்திருக்கீங்கன்னா, காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் குலதெய்வம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு தோல் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு தூணான்னு இருந்து அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தி ஆறுதல் சொல்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா. அதை பார்க்கும்போது கன்னி தெய்வம் குடும்பங்கள்லாம் பயப்படாதீங்க. இது இல்லாமல் இன்னும் எல்லாருக்கும் இந்த பதிவுகள் போய் சேரணும்னு நாங்களும் முயற்சி பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு தானா இருக்கோம். உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் எல்லார் மனதுக்கும் உள்பட்ட மருந்துக்கள். மகிழ்ச்சி அம்மா, அற்புதமாக கூறினீர்கள். இந்த பதிவுகள் அனைத்தும் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதனால் ஷேர் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினீர்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். 360வது பதிவுல கன்னிகளுக்கு ஆடி மாதம் ஏன் உகந்தது அப்படிங்கிற கேள்வி பதிவுக்கு நீங்க ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கீங்கன்னா ஆடி மாதம் எதனால அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பதிவும் 2 பதிவா அதுக்கான பதிலுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் இப்ப புதுசா கேட்கறவங்களும் அது தெரிஞ்சுக்குவாங்கண்ணா. 2 வாட்டி இந்த பதிவை நாங்க கேட்டிருக்கோண்ணா. மகிழ்ச்சி அம்மா. என்ன செய்வது, கேட்ட கேள்வியே திரும்ப வருகிறது. இருந்தாலும் மாற்றப்படாமல் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை என்னுடையது. எல்லோருக்கும் நான் ஒரே பதிலை கூற இயலாது. சென்று 1வது பதிவிலிருந்து பாருங்கள் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். அவர்களும் அதை சிலர் கேட்கிறார்கள், சிலர் கேட்பதில்லை. அதனால்தான் இங்கே கேள்விகள் கேட்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சி. இப்பொழுது 4-5 நாளாக நான் வரவே இல்லைங்க. ஆனால் நான் யார் யார் எதை பார்க்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த 1வது பதிவு, 11வது பதிவு, 15வது பதிவு, 14வது பதிவு, 7வது பதிவு, இப்படி பல பதிவுகள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்தேன். மிகவும் மகிழ்ச்சி உறவுகளே. உங்களை எல்லாம் மனதார வாழ்த்துகிறேன். ஏனென்றால் அனைத்து பதிவுகளையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டதே, அதுவே சிறப்பு. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். வணக்கம், நான் மீனா பேசுறேங்கண்ணா. இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு துக்கம்னா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கன்னி தெய்வத்துக்கு தீபம் ஏற்ற சொல்றீங்கன்னா, அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்லயோ நம்ம அந்த தெருவுலயோ ஒரு துக்க வீடு, ஒரு மரண செய்தினாக்க நம்ம வீட்டுல நம்ம விளக்கு ஏத்தலாமான்னா, இல்ல அந்த மோள சத்தம்லாம் இருக்கு எப்படி ஏத்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு ஏத்தாம அடுத்த நாள் நம்ம அந்த தெய்வத்தை ஏத்தலாமாங்கண்ணா? இல்லைனாக்கா அது அங்கதானே நம்ம இங்க ஏத்திக்கலாம் அப்படின்னு ஏத்தலாமாண்ணா? இந்த சந்தேகத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். நம் வீட்டில் ஒரு மரணம் நடந்துவிட்டதென்றால் விசேஷம் அடைந்த பிறகு தீபமேற்றச் சொல்கிறீர்கள். அதுவே பக்கத்து வீட்டில் நடந்திருந்தால் நாம் தீபமேற்றலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். அதாவது இப்போ அது எவ்வளவுதான் இருந்தாலும் பக்கத்து வீடு தான், அது உங்கள் சொந்தமா என்று பார்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அந்த கன்னி தெய்வத்தின் இரத்த சொந்தமா என்று பார்க்க வேண்டும். அப்படி இரத்த சொந்தமாக இருந்தால் நிச்சயமாக தீபமேற்ற வேண்டாம். திடீர்னு இதுக்கும் யாரும் கேள்வி கேட்டுறாதுங்க. அப்போ ரத்தம் சொந்தம் இல்லைன்னா அது துஷ்டி இல்லையான்னு கேட்டுறாதுங்க. அதிக பிரசங்கித்தனமான கேள்விகள் இங்கே வேண்டாம். பக்கத்து வீடு என்பதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் தீபத்தை உங்கள் தெய்வத்திற்கு நீங்கள் ஏற்றிக்கொண்டே இருங்கள். அந்த துக்கத்திற்கு நீங்கள் சென்றிருந்தால் இங்கு நீங்கள் குளித்துவிட்டு பின்பு உங்களை சுற்றம் செய்து கொண்டு இங்கே வருகை தந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஒருவேளை அந்த கன்னி தெய்வத்திற்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கும் தொடர்பு இருந்தால், தொடர்பென்றால் என்ன, ஒருவேளை அவர்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை நம்பி இங்கு வருகை தந்து அடிக்கடி வணங்கி சென்றிருந்தால் அவர்களும் அந்த கன்னி தெய்வத்திற்கு ஒரு பிள்ளை ஆவார்கள். கட்டாயம் கிடையாது. நீங்கள் மனது வைத்தால் அன்று தீபமேற்றாமல் இருக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒரு கன்னி தெய்வத்திற்கு தீபமேற்றுவதற்கு தடை என்பதே வரக்கூடாது. ஆகவே நீங்கள் தீபமேற்றி அவர்களை வழிபடுவதுதான் சரி. வழிபட்டு விட்டு நீங்கள் மீண்டும் அந்த துக்க வீட்டிற்கு சென்று அந்த துக்கத்தில் கலந்துகிடலாம், அது தவறே இல்லை. ஆனால் கன்னி தெய்வத்திற்கு தீபமேற்றாமல் இருப்பது தவறு 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 என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்வியை வாசிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை. ஐயா, இன்று 360வது வீடியோ எனக்காக வந்தது போல இருக்கு ஐயா. என் தம்பிக்கிட்ட நேற்றுத்தான் எனக்கு 20,000 அடுத்த மாதம் தாரேன் என்று மெசேஜ் தான் போட்டேன். அவன் ரிப்ளை பண்ணவே இல்லை ஐயா. பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை இந்த வாழ்க்கையில், புரிந்ததையா என்று கூறினார்கள். உங்களுடைய கேள்வியை பார்த்தேன். பணம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று வருத்தப்படாதீர்கள்.
உங்கள் கையில் கன்னி தெய்வம் இருந்தால், உங்கள் கையில் கன்னி தெய்வம் இருந்தால் கரன்சிக்கு கவலையே வேண்டாம், கடனை பற்றிய கவலையே வேண்டாம். அனைத்தையும் அடைத்து தருபவள் தான் கன்னி தெய்வம். கடன், பெயர், புகழ் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கடனை அடைத்து தருவார், பெயர் புகழை ஏற்றித் தருவார், இந்த ஊரே திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்களை வளர்த்து தருவார் என்று உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, வணக்கம் அண்ணா. என் வீட்டில் 3 கன்னிகள் போயிருக்காங்க. 2 கன்னிகள் அம்மா போட்டு இருக்காங்க. எனக்கு கனவு வந்தது. அதுக்கப்புறம் சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் கன்னி பூஜை போட்டேன். அன்னைக்கே எனக்கு என் பொண்ணோட மகளுக்கு அம்மா போட்டுடுச்சு. என் 2வது பொண்ணு மேலே வந்தாங்க, வாய் திறந்து பேசலை, அழுதாங்க, கட்டி கட்டி பிடிச்சாங்க. சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எனக்கு முறைப்படி எடுத்து செய்ய தெரியல அண்ணா. எப்படி செய்யறது எனக்கு தெரியலை. கொஞ்சம் நீங்கள் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ நான் அம்மா போட்டு போனதால் அன்னைக்கு அம்மா வந்தாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது எனக்கு தெரியல. இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் விளக்குறீங்களா? நான் வீட்டில் என்னோட ஹாலில் தான் போட்டேன். நான் பூஜை நீங்கள் சொன்ன மாதிரி தான் போட்டேன். எனக்கு முறைப்படி எடுத்து செய்யணுன்ற ஆசை. அதை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா, நடத்தி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். மகிழ்ச்சி அம்மா. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பை அந்த கன்னி தெய்வங்கள், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நான் கன்னி தெய்வத்தை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை உறுதியாக சொல்லி ஆளும் ரெடி செய்து தருகிறேன். ஆனால் அவசரப்பட வேண்டாம், நிதானத்தோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள். ஏனென்றால் என்னிடத்தில் வருகை தருபவர்கள் உடனடியாக எடுத்து தாருங்கள் என்று கூறுவது என்னால் இயலவில்லை. கொஞ்சம் நேரம் வேண்டும், கொஞ்சம் காலம் வேண்டும். நான் முயற்சி செய்து உங்களுக்கு எடுத்து தருகிறேன். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊராக இருக்கிறது. அவர்கள் தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா உடனே எடுத்துட்டு பிறகு பணம் இருக்குன்னு செலவழிச்சிட்டு பிறகு கன்னி தெய்வத்தை வழிபடாமல் விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். ஆகவே பொறுமையோடு நம் பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கன்னி தெய்வத்தை எடுத்து தர இயலும், எடுத்து தருவேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவுக்கு செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, என் பெயர் மோகனா. நான் வில்லிவாக்கத்திலிருந்து பேசுகிறேன். நான் முதல் போட்ட வீடியோவில் நான் என்னோட பேரையும் ஊரையும் சொல்லலை. அதுக்காக நான் 2வது வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோட கணவரோட 2 அக்காங்க அம்மையில் போனாங்க. என் கணவரோட அண்ணன் பொண்ணு சம்புல விழுந்து போயிருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரையும் நான் நினச்சி வழிபடணுமா? இது நீங்கள் பேசுவதை கேட்டேன். வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரியே, கலங்க வேண்டாம். விரைவில் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுக்க அந்த கன்னி தெய்வங்கள் ஆசீர்வதிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம். என் பெயர் பெருமாள். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். நான் நம் கன்னி தெய்வ யூடியூப் வீடியோ ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்ததிலேயே நான் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுமார் 40 ஆண்டுகள் வீணடித்து விட்டோம் என்பதை புரிந்து கொண்டேன். நம் சேனலை 3 வருடத்திற்கு முன்பு பார்த்திருந்தால் என் அண்ணனின் அகால மரணம் நடந்திருக்காது. என் அம்மாவிற்கு முதற் குழந்தை இறந்தே பிறந்த எனது அக்காவை நாங்கள் சரியாக வணங்கவில்லை என்பதை உங்களின் மூலம் புரிந்து கொண்டேன். அவர்களுக்கான சரியான வழிபாட்டை நாங்கள் செய்திருந்தால் என் குடும்பம் 40 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இருக்காது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டேன். இத்தனை ஆண்டுகளாக குடும்பம் கஷ்டம் தீர வேண்டும் என்று உலக தெய்வத்திடம் மன்றாடினேன். முழுவதுமாக தீரவில்லை. காரணம், என் குலசாமி எனது அக்காவை நாங்கள் மறந்துவிட்டோம் என்பது நன்கு விளங்கியது. ஐயா, கன்னி தெய்வ வழிபாட்டை எங்களுக்கு கூற என் குடும்ப முன்னோர்கள் இல்லாததும் ஒரு காரணம். ஆனால் இப்போது நீங்கள் இருக்கிறீங்க. என் குடும்ப கஷ்டம் தீர உங்களை எனக்கு தெரிவித்த என் குலதெய்வத்திற்கு, உலக தெய்வத்திற்கும் மற்றும் அத்தைகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் ஐயா என்று கூறியிருக்கிறார். பெருசாக எழுதி அனுப்பியிருக்கிறார். ஒரு சில வார்த்தைகள் மட்டுமல்ல,
அவருடைய வழி என்னவென்று தெரிகிறது. பல ஆண்டு காலமாக கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கூட தெரியாமல் வழிபட்டிருக்கிறார். அந்த வழிபாடுதலின் கஷ்டத்தை உணர்ந்திருக்கிறார். இப்பொழுது நம் கன்னி தெய்வ சேனலை கண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கும் நல்லது நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன். குலமங்கலம் வடக்கு ராஜலட்சுமி பேசுகிறேன் அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா. நான் உங்களை நேரில் பார்த்ததில்லை அண்ணா. உங்கள் வீடியோ எல்லாவற்றையும் பார்த்தோம் அண்ணா. உங்களை வாட்ஸ்அப்பில் டிபியில் பார்த்தோம் அண்ணா. ஆனால் 2 நாட்கள் என்னுடைய கனவில் உங்களை பார்த்தேன். அடுத்த நாள் யாரோ ஒருவர் வந்து உங்கள் பிள்ளையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள் அண்ணா. அந்த குழந்தை என் மடியில் உட்கார்ந்து என்னை பார்த்து சிரித்தது. பிறகு அவர் சொன்னார், அந்த குழந்தை என்னிடம் மட்டும் இருக்க மாட்டேங்கிறது, உங்களிடம் மட்டும் இருக்கிறது என்று சொன்னார். அதன் பிறகுதான் தெரியும் உங்கள் மூலம் அத்தைகள் 2 பேரும் வந்தார்கள் என்று. அண்ணா, அத்தைகளுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய தெய்வத்தை என்னிடம் கொடுத்தார்கள். அத்தைகளின் பெருமையை பேசிக்கொண்டே போகலாம் அண்ணா. நான் பேச நிறைய இருக்கிறது. மீண்டும் மறுநாள் பேசுகிறேன். நன்றி அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். ஆம், உங்கள் கனவில் நான் வந்திருந்தேன் என்றால் அது நான் அல்ல, அது அத்தைகள் தான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா. என்னோட பேர் பாண்டியலட்சுமி. ஊர் விருதுநகர் பக்கத்தில் சாத்தூர். நான் கல்யாணம் ஆகி வர்றதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கூட்டு குடுப்புக்காரவங்க நான் சும்மா கும்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு இதை பற்றி எந்த தெளிவும் இல்லை, கன்னிசாமி பற்றி எந்த தெளிவும் இல்லாதனால நானும் சும்மா அவங்களோட கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் எப்போவுமே தீபாவளிக்கு மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சேலை எடுத்து வச்சு கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தச்சையில் தான் யூடியூப்பில் உங்கள் வீடியோ கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த முறை என்னோட குழந்தை முகத்திலேயே கனவு 2-3 தடவை வந்துச்சு. என்னோட அதனால் அப்படி கனவு வருதோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு தடவை அதே மாதிரி தான் பட்டுப்பாவோட சட்டை போட்டிருக்க மாதிரியும் ஒரு வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டி ஒரு 5 ஆம்பளை கை குழந்தைங்க இருந்த மாதிரியும் கனவு வந்துச்சு. எங்கள் அத்தை மாமாட்ட சொன்னேன், இது மாதிரி வருது, ஒருவேளை பட்டுப்பாவோட எடுத்து வச்சு கும்பிட சொல்லுதோ அப்படின்ட்டு சொன்னேன். 5 ஆம்பளை பிள்ளைங்க சொன்னாங்க. நான் கன்னி தெய்வமாக ஆனவங்க கூட பிறந்தவங்க 5 ஆம்பளை பிள்ளைங்கம்மா அப்படின்னு என்னோட மாமனார் சொன்னார். நாங்கள் எடுத்து வச்சு கும்பிட்றது மாமனாருக்கு பாட்டி, அவங்கள தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கன்னி தெய்வத்துக்கு ஏதாவது ஒன்று வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் தினமுமே தண்ணி ஒரு செம்பில் தண்ணி வச்சு கும்பிடுவேன். மறுநாள் அந்த தண்ணி எடுத்து குடிப்போம், எதுனாலும் ஒன்று யூஸ் பண்ணிடுவோம். தண்ணி எடுத்து வச்சு கும்பிடுவோம். பாப்பா தான் ஒவ்வொரு நேரம் பாப்பாவை தண்ணி மந்து வைக்க சொல்லுவேன் செம்பில். இப்போ என்னன்னா கன்னிசாமி தனியாக வச்சு கும்பிடணும், மற்ற சாமிகளோட வச்சு கும்பிடக்கூடாதுன்னு உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது எப்படி தனியாக எடுத்து வச்சு கும்பிடணும், என்ன செய்யணுன்னே புரியல. கும்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதை எப்படி கும்பிடணுன்னு தெரியல. சொந்தமாக இடம் வீடு எல்லாமே இருந்துச்சு. அத்தை மாமா வச்சுருந்தாங்க, எல்லாத்தையுமே விற்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் இப்போ கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிறோம். நாங்கள் தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். நாங்களுமே இன்னும் ப்ராப்பராக எதுவும் செய்யலை. இதை பற்றி எங்கள் வீட்டு சைடு யாருக்கும் தெரியல. கன்னிசாமி எப்படி கும்பிடணும் போதே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க வீட்டில் சொன்னதுனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு 3 நாளாக மகாபாரதம் ராமாயணம் புக்கு சாமி ரூமில் உட்காந்துப்போம். மனசார கும்பிட்றோம். அந்த தாய் இந்த வருஷத்துலேருந்து மனசார கும்பிட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு உதவி செய்யணும். நல்லபடியாக கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு ஓடுனாலே போதும். உதவி செஞ்சு என்ன சொல்ல, எல்லாமே இழந்தாச்சு. இழந்துட்டு எதுவுமே இல்லாமல் தனிமரமாக தான் நாங்களாக வாழ்க்கையை ஆரம்பித்து ஓட்டிட்டு. ஐயா வணக்கம், நான் வெள்ளிவாக்கத்திலிருந்து மோகன். வணக்கம்மா. உங்களுடைய கன்னி தெய்வத்தை பற்றி கூறினீர்கள், உங்களுடைய மாமனாரின் பாட்டி என்று. இப்பொழுது உங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போதே தெரிகிறது உங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்பது. கலங்க வேண்டாம். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு சொந்த வீடு தரட்டும். எவ்வாறு அந்த கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை நான் கூறி நீங்களும் அந்த கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார்கள். கலங்க வேண்டாம்.
நல்ல காலம் பிறந்ததினால்தான் நீங்கள் என்னிடத்திலே வருகை தந்திருக்கிறீர்கள். கவலைப்படாமல் இருங்கள், நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் முன், கன்னிதெய்வ குழந்தைகளே, இந்த ஆடியோ, வீடியோ மற்றும் நான் பேசக்கூடிய அனைத்தையும் முழுமையாக கேளுங்கள். சுமார் 1 மணி நேரம் இந்த இங்கு பதிவு செய்திருக்கிறேன். அப்போ எவ்வளவு நேரம் காத்திருந்திருப்பேன் என்று பாருங்கள். 2:15 மணி, விடியற்காலை 2:15 மணிக்கு சென்னையிலிருந்து இந்த பதிவை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். 4:30 மணிக்கு எனக்கு ஊருக்கு செல்லும் ட்ரெயினுக்கு செல்ல வேண்டும். இந்த முறை நான் சென்னைக்கு பஸ்ஸில் தான் வந்தேன். திரும்பச் செல்வது நேற்று புறப்பட்டு இன்று வந்தேன். இன்று புறப்பட்டு விடியற்காலை நாளை மதியம் திருநெல்வேலி சென்று விடுவேன். ஒரு நாள் வேலை வந்தது, முடிந்தது, செல்கிறேன். சென்னையில் ஒரு சில உறவுகளையும் சந்தித்தேன், கன்னிதெய்வ குடும்ப உறவுகளையும் சந்தித்தேன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, மீண்டும் சென்னைக்கு வருவேன். வரும்பொழுது மற்ற உறவுகளை பார்க்கிறேன். தயவு செய்து முழு பதிவையும் பாருங்கள். ஏனென்றால் முழு பதிவும் உங்களுக்கானது. ஒரு தனி நபருக்கானது என்று கேட்டால் இல்லை, அனைத்து கன்னிதெய்வ குடும்ப உறவுகளுக்கானது தான் இந்த பதிவு. ஆகவே அன்பு பிள்ளைகளே, தயவு கூர்ந்து இதை சாதாரணமாக கடந்து சென்று விட வேண்டாம். இங்கே பதிவிடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்கள் அனைவருக்கும் சார்ந்தது, எனக்கும் சார்ந்தது. ஆகவே கன்னி தெய்வத்தின் புகழ் ஓங்க வேண்டும், வளர வேண்டும். கன்னி தெய்வத்தின் துணை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த பதிவுகளை பார்க்கும் பிள்ளைகளெல்லாம் வெற்றி மீது வெற்றி கண்டு தன் வீட்டிற்கு தன் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதுதான் என் ஆசை. இங்கே இத்தனை பேய்களை விரட்டுகிறார்களே, இந்த தெய்வத்தை வழிபடலாமா என்று நினைப்பதை விட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை வழிபட்டு உங்கள் கன்னி தெய்வம் இந்த அதிசயங்களை எல்லாம் உங்கள் வீட்டுக்குள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை.